வெல்கம் டு சினிமா சினிமா. கெஞ்சி கேட்கணுமா அடிச்சு கேட்கணுமா நம்ம முடிவு பண்ண முடியாது. நமக்கு எதிரில் இருக்க வந்தா முடிவு பண்ணும். பார்த்துருக்கேன் இவங்கள பெரிய பெரிய கேஸ் எல்லாம் முடிச்சிருக்க. அன்னைக்கு என்னமோ என்கிட்ட வேலையை விட போறேன்னு சொன்னேன். விடலாம் தான்டா நினைச்சேன். ஆனா இப்போ விட்ட என் பேர் கொட்டை. ஆனா என் பேர் கோட்டை கருப்புசாமி இல்ல. 2022 ஜி5ல ரொம்பவே சூப்பராக ஓடின வெப் சீரிஸ் வந்து விலங்கு. அதில் விமல் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதை டைரக்ட் பண்ணது வந்து பிரசாந்த் பாண்டியராஜ். பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து கதாநாயகனாக நடித்து வெளியாகி ரொம்பவே சூப்பராக இப்போ ஐஎம்டிபி ரேட்டிங்கில் ரொம்ப சூப்பரான ரேட்டிங்கை வாங்கி ஓடிட்டு இருக்கிற வெப் சீரிஸ் தான் வந்து வாரண்ட். அந்த வாரண்ட் வெப் சீரிஸோடைய எபிசோட் 1 என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா ஒரு நள்ளிரவு நேரத்தை காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம கதாநாயகன் அதை பிரசாந்த் பாண்டியராஜ் இருக்கார் இல்லையா, இதில் அவருடைய கேரக்டர் நேம் வந்து கோட்டை கருப்பசாமி. அவர் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வராப்பில் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளை எழுப்பிட்டு, அண்ணே இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணும்னு சொன்னோம்லண்ணே, அந்த பொண்ணு சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே போயிருக்குது, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கோம்னே, அதை ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு, மற்றவங்க தூங்குறவங்களெல்லாம் என்னக்கா தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அப்படியே போகிறாரு உள்ள. அப்படியே வந்து எஸ்ஐ வந்து சொல்கிறாரு, டேய் கருப்பு, இந்த தூங்குறாங்களப்பா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, அடி வாங்கிட்டு அப்படியே பாரு இது பண்ணி தூங்கிட்டு இருக்கானுங்க, ஒருத்தன்லாம் எந்திரிக்க மாட்டான், எழுப்பினா கூட நீ என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு கேஷுவலாக. இந்த கருப்புசாமி தான் வந்து அடித்ததை எல்லாரையுமே. அவர் வந்து அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாரு அந்த ஸ்டேஷனில். எல்லாரையும் அடித்து உண்மை வெளிவர வைக்கணும் அப்படின்னாலே கருப்புசாமிகிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அடி பின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அவர் நல்லா அடித்து துவச்சிருவார் அந்த ஸ்பெஷலிஸ்ட் அவர். அப்போ வந்து எழுப்புறாரு. ஆல்ரெடி 5 பேர் அடித்து படுக்க வச்சிருக்கிறாரு இல்லையா, அவங்கள எழுப்பி சாப்பாடு கொடுப்போன்ட்டு எழுப்புறாரு. எல்லாரும் எந்திரிச்சிடறாங்க. ஒருத்த மட்டும் எந்திரிக்கவே மாட்டான். பார்த்தா செத்து போயிட்டான் அவன். இவருக்கு பதட்டமாயிருது. ஐயோ, இது வரைக்கும் யாரும் இப்படியெல்லாம் செத்தது கிடையாது. சொல்லப்போனால் அவனை இவர் அடிக்கவே இல்லை, கை வைக்கவே இல்லை, அவன் வந்து செத்து போயிருக்கான். மற்றவங்களை அடித்ததை பார்த்த மணிக்கு அவனுக்கு வந்து ஃபிட்ஸ் மாதிரி வந்து செத்து போயிருக்கான். அவனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க உயிர் இருக்கா இல்லையான்ட்டு. கன்ஃபார்ம் தான் டெத்து அப்படின்னு சொல்லி மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டு, ஐயோ ஆனால் வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பாடியை வந்து உள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உள்ளே வந்து ஒரு இடத்துல மறைக்கிறாங்க. யாரோ செக்கிங்க்கு வராங்க உள்ள. உடனே கோட்டை கருப்பசாமியும் சரி, நீ அந்த ரூம்குள்ளே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. இவரும் உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. திரும்ப தான் என்ன காட்டுறாங்க அப்படின்னாக்க, இவங்க வந்து எல்லாரும் வந்து அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆள் கைதி செத்து போன கேஸு, அதுலேருந்து இவங்களை வந்து இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை போலீஸ்காரங்க மேலே அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வருது. ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீம் கிட்ட அனுப்புகிறாங்க, போலீஸ்லேயே உயர் அதிகாரிகள் கிட்ட. அப்போது அவங்க வந்து இவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு உயர் அதிகாரி சொல்கிறாரு, சார் இவனுங்களுக்கெல்லாம் திமிரு சார், போலீஸ் வேலைன்னு கொடுத்தா அதுக்குன்னு கைதிகள் அடித்து சாகடிப்பானுங்களா, பாருங்கள் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, எவிடன்ஸும் இல்லைன்னு எல்லாத்தையும் மறைச்சிருக்கானுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டமாக சொல்கிறாரு. சரி, இவர் சைடு என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போமே அப்படின்னு இன்னொரு அதிகாரி வந்து கோட்டக்கரப்பசாமிகிட்ட கேட்குறாரு. நீங்கள் வந்து ஜட்ஜு முன்னாடி சொல்லாதது, நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து கோட்டை கருப்பசாமி வந்து தான் எப்படி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம், தான் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தோம், எவ்வளோ ஒரு பயந்தாங்கொல்லியாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. கோட்டை கருப்பசாமி வந்து வேறு எந்த கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழியே இல்லாமல் தான் வந்து இந்த போலீஸ் வேலைக்கு உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப லேட்டாக பிறந்த குழந்தை. அவங்க அப்பாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா 38 வயசில் தான் மேரேஜ் ஆகிருக்கும். 35 வயசில் தான் எனக்கு வேலையே கிடச்சிது. 38 வயசில் மேரேஜ் ஆச்சு. இவன் 7 வருஷம் கழிச்சு தான் எனக்கு பிறந்தான் இந்த கோட்டை கருப்பசாமி. ஏன் பிள்ளையும் என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, லைஃப்பில் ஈஸியாக செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க அப்பா வந்து ரொம்ப எய்மாக இருக்கிறாரு. போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் அவன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் எழுத சொல்கிறாரு கோட்டை கருப்பசாமியை. அவரும் பாவம் நல்லா ட்ரை பண்ணி எழுத தான் செய்கிறாரு. இருந்தாலும் 4-5 மார்க்கு 7-8 மார்க்கில் எல்லா சீட்டும் போயிடுது, அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு கோட்டை கருப்பசாமி. இதில் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல வேணும், என்னப்பா எத்தனை பட்சம் தான் எழுதுவ, ஏதாவது ஒன்று கூட செலக்ட் ஆக மாட்டே போலியே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு நயாண்டி பண்ணிட்டு இருக்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் கோட்டை கருப்பசாமி இதெல்லாம் கேட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்பா இப்படி கவர்மெண்ட் வேலை தான் நான் போய் ஆகணுமா, வேறு வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு. இல்லைப்பா, நீ என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுப்பா, நீ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. இவர் வந்து ரொம்ப ஒழுக்கமாக நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்காங்க கோட்டை கருப்பசாமியை. அவர் ரொம்ப அதே போல் ரொம்ப அமைதியான பையனாக இருக்கிறாரு. யார் வம்பு தும்புக்கும் போகாமல் மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு கூட தெரியாத ரொம்ப ஒரு வெள்ளந்தியான கேரக்டராக தான் இருக்கிறாரு கோட்டை கருப்பசாமி.
கடைசி எந்த கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கல அப்படின்னோடனே கோட்டக்கருப்பசாமியோட மாமா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் டிரைவராக வேலை பார்க்குறாரு. அவர் போலீஸ். அவர் வந்து சொல்கிறாரு, எதுக்கு மாமா போட்டு அவனை கஷ்டப்படுத்துறீங்க, பேசாமல் போலீஸ் வேலைக்கு வந்துட வேண்டியதானே அவன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி போலீஸ் வேலைக்கு ஓகேன்னு சம்மதிக்க வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா யோசிக்கிறாங்க, அவன் நாயா பையா அலையணும் போலீஸ் வேலை, நம்ம அதெல்லாம் கிடையாது, ஆஃபீஸ் டியூட்டியே எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம் அவனுக்கு, நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பரீட்சை எழுத வச்சு ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் கூட பேசி கீசி சமாளிச்சுட்டு அவங்க மாமா வந்து கோட்டக்கருப்பசாமிக்கு போலீஸ் வேலை வாங்கி கொடுத்துட்றாரு. அப்படி தான் வந்து கோட்டக்கருப்பசாமி போலீஸ் ஆயிட்டாரு. உள்ளே வந்து ஜாயின் பண்ண வராரு. ஜாயின் பண்ண வரப்பே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வெளியில் வேற ஒரு இடத்துல டியூட்டியில் இருக்காரு. அங்கே போய் அவரை போய் பார்த்து பேசிட்டு நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. இவரும் வந்து இன்னொரு ஆள் அங்கேருந்து கிளம்புறாரு. அவரோட பிளேஸ்க்கு தான் வந்து இப்போ இவர் வந்திருக்காரு. அந்த மலைச்சாமின்னு ஒருத்தர் அவர் கூட வந்து கிளம்பி அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்காக போகிறாரு கோட்டக்கருப்பசாமி. நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அங்கே போனால் அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோனில் ஏதோ தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இவங்களை பார்த்தோன்னே என்னையா யார் இது அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நியூ ஜாயினி சார் அப்படின்னு சொல்லி இந்த மலைச்சாமி சொல்கிறாரு. அப்படியா, சரி ஓகே, வந்துட்டேன். ஒரு 2 அக்யூஸ்டை பிடிக்க வேண்டியிருக்குது செயின் திருட்டு கேஸில். அவனுக்கு அடையாளத்தெல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. இந்த பக்கம் வருவானுங்க, நீ வந்து பிடிச்சிரி எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து போயிடுறாரு. உடனே வந்து இந்த மலைச்சாமி கடுப்பாயிடுறாரு. பாரு, உன்னை நியூ ஜாயினின்னு சொல்லி சொல்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தேன், பார்த்தீங்கன்னா இப்போ வேலை கொடுத்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவர் சொன்னதெல்லாம் நோட் பண்ணியா அப்படின்றாரு. இல்லை சார், நோட் பண்ணணுமா அப்படின்னு. ஆமாம், டைரி எது கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணு அடையாளத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னா கோட்டக்கருப்பசாமி வந்து இன்னொசென்ட்டாக அதெல்லாம் அவர் சொல்ல நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணோன்னே சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் 1/2 மணி நேரம் வேலை இருக்குது, இன்ஸ்பெக்டர் கேட்டால் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன நீ வந்து அந்த 2 அக்யூஸ்டும் இந்த பக்கம் வர்றாங்களான்னு பாரு, கண்ணில் பட்டா பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. பார்த்தா கோட்டக்கருப்பசாமி இன்னொசென்ட்டாக ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்கள் வீட்டில் இருந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் வர சொன்னாங்க சார், எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் சார், போயிட்டு வந்துடட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஸ்டேஷனில் உள்ள இன்னொரு ஆள், போயிட்டு வாயேன், அப்போ அக்யூஸ்ட்டை நான் வந்து அங்கே பிடிக்க வைக்கவா, நான் உனக்கு பதிலாக டியூட்டி பார்க்கவா, நான் சரிங்க சார் அப்படிங்கிறாரு இன்னொசென்ட்டாக. யோ என்னது இது, இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கிற, அக்யூஸ்ட்டை பிடினா அக்யூஸ்ட்டை பிடி, சாப்பிட போகிறான், நான் சாப்பிட ஒழுங்கா ஃபோனை வையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த ஆள் ஃபோனை வச்சிடுறாரு. கோட்டக்கருப்பசாமிக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்குது. என்னடா இது, சாப்பிட்றதுக்கு கூட பக்கத்தில் தான் வீடு இருக்குது, போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெந்தை முழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கிறாரு. அந்த திருடங்களை பற்றி அடையாளம் சொன்ன அந்த கடைக்காரர்கிட்ட தன்னோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, சார் அவன் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டக்கருப்பசாமி அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த ஐடியா கூட அவரோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இந்த மாதிரி காலையிலேருந்து இங்கே நின்றுட்டுருங்க மாமா சாப்பிடாம அப்படின்றாரு. அவங்க மாமா சொல்லி தான் இந்த ஐடியா கூட அவருக்கு தெரியுது. அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிறாரு. சரின்ட்டு அங்கேருந்து அப்புறமா கிளம்புறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோட்டக்கருப்பசாமி வந்து ஜீப் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓட்ட தெரியும் அப்படிங்கிறாங்க. சரின்னு ஒரு கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாரு ஜீப்பில். நீ ஓட்ட வண்டியை நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அவர் பேசிகிட்டு வர்றதை கோட்டக்கருப்பசாமி உன்னிப்பாக கவனிச்சுட்டே வர்றாரு. ஒரு திருடனை தான் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்குறாங்க. அவன் சாதாரண திருடன் கிடையாது. நிறையா வீட்டில் திருடிட்டு தடையுமே இல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவான். அவனை பிடிக்கவே முடியாது எங்கே போனாலும் சரி. அந்த மாதிரி கை தேர்ந்த திருடன். அவன் பேர் வந்து கொடைக்கானல் சரவணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு வந்து கொடைக்கானல் சரவணன் பேர் வந்துச்சுன்னு அந்த ஹிஸ்ட்ரி வேறு சொல்கிறாங்க. அவன் நல்லா திருடிட்டு ஏதோ ஒரு ஃபிகரை கூப்பிட்டுட்டு கொடைக்கானல் போயிடுவான், பணமெல்லாம் தீர்ந்த பிறகு திரும்பி வந்துடுவான் அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, அப்போ கொடைக்கானலே போய் அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு. அவன் எப்போ திருடுவான் எப்போ கொடைக்கானல் போவான்னு யாருக்கு சார் தெரியும்? அவன் போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது. அதனால தான் அவனை பிடிக்கிறதே கஷ்டம். பெரிய டேலண்டான திருடன் அவன். இப்போ என்ன பண்ணான் அப்படின்னாக்கா கலெக்டர் வீட்டில் போய் திருடிட்டான். அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனையே. இப்போ வந்து பெரிய இடத்துல கை வச்சதுனால இது பெரிய கேஸ் ஆயிடுச்சு. நம்ம உடனே பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மேலே எடுத்து ப்ரெஷரு. அதனால தான் நம்ம அவனை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. இடையில சில இடத்துலலாம் விசாரிச்சுட்டு அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பார்த்தா பாண்டிச்சேரி வழியாக போயிட்டு அங்கே பாண்டிச்சேரியில் தான் இப்போ இருக்கிறான் அப்படின்னு நியூஸ் கிடைக்கிது. அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா நல்லா கூப்பிடப்படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அந்த கொடைக்கானல் சரவணன். பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அதை விரட்டி விட்டுட்டு இவங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க அவனை. பார்த்தா இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டுட்டு அவன் தப்பிக்க பார்க்குறான். கோட்டக்கருப்பசாமியை வந்து டேய் புடுறா, அவனை புடுறா, திருடனை புடிடா, விடாதடா அப்படிங்கிறாரு கூடவழி இன்ஸ்பெக்டர். ஏன்னா அவரையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டான். உடனே நானா சார் பிடிக்கணும் இவனை, டேய் நீதான்டா புடிடா அப்படிங்கிறாப்புல. சரின்னா அவனை ஒரு வழியாக ஓட விடாமல் பிடிச்சிட்டாரு கோட்டக்கருப்பசாமி. அவன் மண்டையில் ஹெல்மெட்டை போடுறா டக்குன்னு, இல்லைனா மண்டை கிண்டை எங்கேயாவது அடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணிவிட்டு அவனை ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. அப்பாடா இவன் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கையங்கலமாக பிடிச்சி அவனை ஜீப்பில் எடுத்து போட்டுட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டோம் சார் அப்படின்னோடனே, சரி நீ அவனை வந்து ரிமாண்ட் பண்ணாத, அவங்ககிட்ட எங்கெங்கே பொருள் இருக்குது எல்லாத்தையும் கேட்டு விஷயத்தை வாங்கணும், அதனால் நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சரின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள்லாம் போங்க வீட்டுக்கு, நாங்கள் இவனை வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
மற்ற 2 பேரும் அவனை இழுத்துட்டு ஜீப்பில் வச்சுட்டு போகிறாங்க. இது கோட்டை கருப்பசாமிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பிடிச்சாங்க, ஜெயிலுக்கு கொண்டு வராமல் வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அதை வேற வெள்ளந்தியா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு இருக்காரு. சார், நாங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சோம்ல, அவனை பார்த்தா எங்கேயோ கூட்டு போகிறாங்க சார், இங்கேயோ கூட்டு வராமல் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு பச்சைப்பிள்ளை மாதிரி. அங்கே உள்ள போலீஸ் வந்து, இவன் ஒருத்தன், இவனுக்கு பாடம் எடுத்து இவன்லாம் என்னைக்கு போலீஸ் வேலையை படித்து என்ன செய்ய போகிறானோ, டேய் போடா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா இவர் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தா அந்த திருடன் பிடிச்சிட்டு போனாங்கள்ல, அவன் வந்து நல்லா பக்தி பழமாக பட்டையங்கொட்டையமாக வந்துட்டு டீ வாங்கிட்டு வரான் அங்கே உள்ள எல்லாருக்கும், போலீஸ்க்கெல்லாம். இவர் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் கோட்டை கருப்பசாமி. சார் என்ன சார் இது, நேற்று இவனை தான் சார் பிடிச்சோம் கையங்களவுமா, என்னடா சார் இவனை ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க, டீ வாங்கிட்டு வரான் அப்படின்ட்டு. உடனே ஏண்டா இவன் புரியாதவனா ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு, இவன்லாம் அவ்வளவு பயப்படுற அளவுக்கு ஆளே கிடையாதுடா, வேற ரொம்ப சப்பையான திருடன்டா, அடிக்க தாண்டா ஓங்கணும். பார்த்தா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், எங்கெங்க நகை எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு உடனே காலில் விழுந்துட்டான்டா. இவனெல்லாம் நம்ம பயப்படுற அளவுக்கு ஒருத்தே கிடையாதுடா இவன். சார் இவனுக்கா சார் நேற்று அவ்வளோ பொறி வச்சு பிடிச்சோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம் சார் நம்ம இவனை அப்படிங்கிறப்பல கோட்டை கருப்பசாமி, ஆமாண்டா விட்றா சரி, அவங்க வந்து அவன் எங்கேயும் போக மாட்டான், இங்கே தான் டீ வாங்கி கொடுத்துட்ருப்பான் எல்லாருக்கும் அப்படின்னு. அந்த கோட்டை கருப்பசாமி பார்த்துட்டு, சார் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, இருங்க நான் இப்போ போய் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த கொடைக்கானல் சாரவன் அவன் பாட்டுக்கு போகிறான். மேடம் நீங்கள் பேப்பர் கட்டிங்களே, உங்களுக்கு பேப்பர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இன்னொரு லேடிஸ் கான்ஸ்டபிளுக்கு போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வரான். இவருக்கு கோட்டை கருப்பசாமிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா என்ன ஆகுது, சரி ஓகே அவனை ஃப்ரீயாக விட்டது போதும், இன்றைக்கி வந்து ரிமாண்ட் பண்ணிடலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதனால் அவனை வந்து ஆட்டோவில் அள்ளி போட்டுட்டு இந்த பக்கம் கோட்டை கருப்பசாமி, இந்த பக்கம் இன்னொரு இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்குறாங்க. அங்கே கோர்ட்லேருந்து ஃபோன் வருது, ஒரு 1/2 hour லேட் ஆகும், நீங்கள் அதனால் பொறுத்து 1/2 hour பொறுத்தே கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோடனே, சரி ஓகே நம்ம அது வரைக்கும் ஒரு டீ குடிச்சிட்டு பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டீ குடிக்க இறங்குறாங்க. அப்போ கூட கோட்டை கருப்பசாமி கூட இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கோட்டை கருப்பசாமியை நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோன் வருது, அவர் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ டக்குன்னு பார்த்தா கோட்டை கருப்பசாமிக்கு ஃபோன் வருது. அந்த கடைக்காரர் ஒரு ஆள் அடையாளம் சொன்னார்ல, 2 திருடங்க இங்கே தான் நிற்கிறாங்க என் கண்ணு முன்னாடி, வந்து பிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு அந்த கடைக்காரர் கோட்டை கருப்பசாமிக்கு. அண்ணே என்னால் இப்போ வர முடியாது, நீங்கள் போய் பிடிங்கண்ணே அவனை, ஓடி போய் பிடிங்க, இல்லை பக்கத்தில் உள்ள பப்ளிக் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பிடிங்கண்ணே அப்படிங்கிறாரு கோட்டை கருப்பசாமி. நான் எப்படி சார் திருடனை பிடிக்க முடியும், நீங்கள் தான் வாங்க, இல்லாட்டி ஓடி போயிட போகிறான், அப்போ ரெடியாக தான் இருக்கிறான் பைக்கில், எங்கேயாவது போயிட போகிறான் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதட்டமாக கூப்பிட்றாரு. இவர் இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி கோட்டை கருப்பசாமி ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காரு பாருங்க. இந்த திருடன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, இந்த நல்லா நோட் பண்ணுறான், சரி இவங்க 2 பேருமே டைவர்ட் ஆகி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு கையில் தான் விளங்க மாட்டேங்காங்க, ஒரு கை ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த திருடன் என்ன பண்ணுறான், டக்குன்னு இந்த கோட்டை கருப்பசாமியை வந்து படாத இடத்துல வந்து அவரை போட்டு காயப்படுத்திட்டு அங்கேருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறான் பப்ளிக் பிளேஸில். பார்த்தா இவருக்கு ரொம்ப வலி வேதனை, ஒரே கத்து. பார்த்தா அது பப்ளிக் பிளேஸ் வர எல்லாரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவமானமாயிருது இவருக்கு, அது போக வலி உயிர் போகுது. இந்த சீனை வந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இவரோட உயரதிகாரிகள் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் கோர்ட்டில் சொல்ல முடியாத விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. இவர் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஊண்டிங்காக பதில் சொல்கிறார், இந்த சிரிப்பு தான் சார் என்னோட பிரச்சனையே அப்படிங்கிறாரு. டக்குன்னு அவங்க எல்லாரும் கொஞ்சம் நிதானிச்சுட்டு வாயை முடிக்கிறாங்க. அவர் ஒரு அர்த்தத்தோடு அப்படியே பார்க்குறாங்க. அதோட வந்து எபிசோடு 1 வந்து முடியுது. எபிசோட் 2ல் நாம் சந்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.